கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய நிஜம் டிவியின் ஆத்துமனேசரின் அங்க மகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை அடிக்கடி நாம் நினைவு கூர்ந்து பார்க்கிற பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜபத்தோடு கூட இந்த தியானத்திற்குள் போகிறோம். ஜபிக்கலாமா? நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்லதொரு நாளிலும் தபசு காலங்களிலே ஆத்துமனேசரின் அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிறதற்காக கர்த்தர் தந்திருக்கிற ஒரு நல்ல தருணம் அப்பா. இந்த தருணத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தியானத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. மெய்யாகவே ஏற்பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் எனக்காகவே, எங்களுக்காகவே என்று உணர்ந்து கொள்ளும் உணர்வைகளுக்கு தார். தியானத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமனேசரின் அங்க மகத்துவம் தியானம். ஆத்துமனேசரின் சிரசு, அதற்கான முதலாம் பாகம் 2-3 பகுதியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு இன்றைய தியானத்திற்கான சில வேத வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57-58 வசனங்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார் என்பது போதனை. நமது ஆத்தும மீட்பராகிய இயேசுவின் திரு சிரசை இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். மேலே இப்பொழுது வாசிக்க கேட்ட வார்த்தைகள் மூலமாக ஆத்துமனேசருடைய சிரசை குறித்து 2 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அது பரிமள தைல அபிஷேகம் பெற்றது. பரிமள தைல அபிஷேகம் பெற்றது. இயேசுவின் திருப்பாதத்தை நாம் உற்று பார்த்தபோது ஒரு ஸ்திரீ, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37-38 வசனத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அவருடைய பாதத்திலே பரிமள தைலம் பூசி அதை முத்தமிட்டாள் என்று பார்த்தோம். இப்பொழுது அவருடைய சிரசு பரிமள தைல அபிஷேகம் பெறுகிறது. பாத அபிஷேகம் இயேசுவின் ஊழியத்தின் 1ஆம் வருஷத்திலும், சிரசு அபிஷேகம் அவர் பாடுபடுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பதாகவும் செய்யப்பட்டது. பாத அபிஷேகம் செய்தவள் ஒரு தயவு வேண்டும் என்று விண்ணப்ப முறையாய் இதை செய்கிறாள். ஆனால் சிரசு அபிஷேகம் செய்தவள் ஒரு தயவை பெற்றதை முன்னிட்டு ஸ்தோத்திர முறையாய் அதை செய்தாள் என்று 2 சங்கதிகளையும் நாம் பரிசோதித்து பார்க்கும்போது நன்றாக தெரிய வரும். பிதாவாகிய தேவன் தமது குமாரனை பரிசுத்த ஆவியாகிய ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தார். யோவான் ஸ்நானகர் அவரை யோர்தானின் ஜலத்தினால் அபிஷேகம் செய்தார். பாவியான ஸ்திரீயும் மரியாளும் அவரை நளத தைலத்தினால் அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அப்படியானால் இயேசுவின் சிரசு அபிஷேகம் பெற்றது. இரண்டாவதாக இயேசுவின் தலை சாய்க்க இடமில்லாதிருந்தது. ஆத்துமனேசர் தங்க இடமற்று, தாபரிக்க ஸ்தலமற்று மிகவும் அவதிப்பட்டு இருக்கிறதை நன்றாய் நாம் பார்க்க முடியும். அவர் பிறந்த நாளிலே சத்திரத்திலும் அவருக்கு இடமில்லாதிருந்தது. அவர் வளர்ந்த நாசரேத்து ஊரிலும் இடம் இருந்ததில்லை. ஏனென்றால் அவர்கள் அவரை ஊரை விட்டு போகும்படி சொன்னார்கள். இயேசு அற்புதங்களை செய்த கப்பர்நகூமிலும் அவருக்கு இடம் இருந்ததில்லை.
5000 பேரை போஷித்த உடனே அவரை ராஜாவாக்கும்படி கூடி வந்தார்கள். உடனே அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்ட உடனே அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆம், கதரேனர் நாட்டிலும் அவருக்கு தங்க இடமில்லாமல் போயிற்று. ஏனென்றால் ஒரு பிசாசு பிடித்த மனுஷனுடைய பிசாசை துரத்தின உடனே அந்த பிசாசுகள் பன்றி கூட்டங்களுக்குள்ளே போனபடியினாலே அந்த நாட்டில் உள்ள கதரேனர் நாட்டினர் தங்கள் எல்லைகளை விட்டே போகும்படி சொன்னார்கள். நியாயஸ்தலத்திலும் கூட அவருக்கு இடமில்லை. இவனை அகற்றும், இவனை அகற்றும் என்று கூக்குரலிட்டார்கள். இயேசு இடமற்றதால் அடிக்கடி வனாந்தரமான இடத்திற்கு போனார் என்பதாக நாம் வாசிக்க முடியும். ஒரு நாள் இயேசு செய்த வேலைகளையும் பண்ணின போதனைகளையும் சொல்லக்கூடிய பரிசுத்த யோவான் கடைசியாக யோவான் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலேயும் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்த்தால், பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள், இயேசு ஒலிவமலைக்கு போனார் என்று சொல்லி முடிக்கிறார். எருசலேமில் எல்லோருக்கும் இடம் இருந்தாலும் இயேசுவுக்கு இடம் இல்லாததால் பகலை எருசலேமிலும் இரவை ஒலிவமலையிலும் கழித்தார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் பஸ்காவை ஆசரிக்க முதலாய் ஒரு அந்நிய இடத்தை தான் தேட வேண்டியதாய் இருந்தது. அவர் மரித்த பின்பும் அரிமத்தியா ஊர் யோசேப்பின் கல்லறைதான் அவருக்கும் கல்லறையாய் இரவல் இடமாய் இருந்தது. மெய்யாகவே நம்முடைய இரட்சகர் நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னது சரியாய் 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 இருக்கிறது. தியானம். ஆத்துமாவே, இரட்சகர் நலது என்னும் பரிமள தைலத்தால் அபிஷேகம் பெற்றதை என் ஆவி உணர்ந்து கொள்ளுகிறது. இந்த நலது என்னும் செடி எல்லா ஆராய்ச்சியாளரும் சொல்லுகிறார்கள், இந்து குஷ் மலை அடிவாரத்தில், அதிலும் குறிப்பாக கங்கை நதி ஓரங்களில் உள்ள ஒரு மருந்து செடி என்று அநேக பூதல சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். இதை கேட்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அல்லவா? கங்கை நதி ஓரத்திலும் இந்து குஷ் மலை அடிவாரமும் அது எங்கே இருக்கிறது? இந்தியாவில். அப்படியாவினால் இந்தியாவில் உள்ள ஒரு செடியின் சாறு என் ஆண்டவரை நலத தைலமாக சிரசிலே ஊற்றப்பட்டது என்றால் எத்தனை சந்தோஷம்! ஓ இந்தியாவே, நீ பூலோகத்தில் உள்ள அநேக தேசங்களிலும் பாக்கியம் உள்ளது. நீ உன் மண்ணின் சாரம் என் இரட்சகரை ஒரு நாள் மகிழ செய்திருக்கிறதே. உன் தேசத்தாருடைய முதல் தரமான பாவங்கள் எல்லாம் நலது தைலமாக பாவ நாசர் தலையில் வார்க்கப்பட்டாயிற்று. ஆனபடியினால இந்தியாவே, உனக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை என் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் குணப்பட்டு பரலோகத்தின் படிகளில் வந்து ஏறினால் அதைவிட சந்தோஷம் வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை. பரவசம். இப்பொழுது நானும் ஒரு தைலம் இறக்கி என் ஆத்துமனேசர் சிரசில் வார்த்து அபிஷேகம் செய்ய போகிறேன். அதற்கு பிராயச்சித்த தைலம் என்று பெயர். அதற்கு நான் சேர்க்கக்கூடிய மருந்துகள் எவை எவை தெரியுமா? விக்கிரக ஆராதனை விருட்சவேர், அநியாய மரத்து அடிவேர், வேசித்தனத்தின் சல்லிவேர், துரோக செடி வேர், பொருளாசையின் பாதாள வேர், பொறாமையின் வேர், வாக்குவாதம், வஞ்சனை, வன்மம் இவைகளின் வேர், புறம் கூறுதல், அவதூறு, தேவ பகை, துராகிருதம், அகந்தை, வீம்பு இவைகளின் பட்டைகள், ஆணிவேர்கள், சல்லிவேர்கள், இன்னும் கீழ்ப்படியாமை, வாக்கை புரட்டல், இணக்கமில்லாமை என்கிற செடிகளின் வேர், விபச்சாரம், வைராக்கியம், கோபம், சண்டை, மார்க்கபேதங்கள் இவைகளின் கொழுந்து வேர், பூ, இன்னும் பொய், வெறி, களியாட்டு முதலிய செடிகளின் வேரும் காயும் பழமும் ஆகிய இவைகளை என் மன மலை சார்புகளிலும் புதர்களிலும் பள்ளத்தாக்கிலிருந்து பிடுங்கி ஜபமாகிய பனியாலும் உபவாசமாகிய வெயிலாலும் பதப்படுத்தி உலர்த்தி, முதலாவது கெத்செமனேயின் செக்கிலும் அப்புறம் கொல்குதாவின் உரலிலும் போட்டு 10 கட்டளைகளாகிய இருப்பு உலக்கைகளையும் இயேசுவின் 2 கற்பனைகளாகிய வைர உலக்கைகளையும் ஆக 12 உலக்கைகளையும் கொண்டு இடித்து சத்தியம் என்னும் அடுப்பிலேற்றி
பொறுமை என்னும் பானையிலிட்டு பாவ கண்ணீரால் மேற்படி தைல பொடிகளை கலக்கி சிலுவை மரத்து விறகு போட்டு தேவ ஆவியாகிய அனலை மூட்டி பெருமூச்சோடும் வியாகுலத்தோடும் ஊதி கொதிக்க வைத்து அது நன்றாய் பொங்கி வரும்போது இயேசுவின் திரு இரத்த சொட்டுகளில் சிலவற்றை விட்டு மணமாக்குவேன். அப்புறம் அதை இறக்கி அன்பு என்னும் புட்டியில் அடைத்து விசுவாசம் என்னும் தட்டில் வைத்து இயேசுவண்டை போய் அவர் சிரசின் மேல் வார்ப்பேன். மரியாளின் நலது சீமோன் வீடு முழுவதும் தான் மணத்தது. நான் ஊற்றும் தைலமோ பரலோகம் முழுவதும் மணக்கும். என் தைல வாசனை தேவகுமாரனை மகிழ பண்ணும், தேவ தூதரை பாட பண்ணும், என்னை துதிக்க பண்ணும், பரிசுத்தவான்களை கம்பீரத்தால் நிரப்பும். நான் இத்தனையும் செய்தால் மனம் திரும்பும் ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் போல தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆத்துமாவே, இரட்சகர் தமது மனுஷ அவதார காலத்தில் தங்க இடமில்லாமலும் தாபரிக்க வீடு இல்லாமலும் எவ்வளவு அவதிப்பட்டு இருக்கிறார். அதையும் நீ உணராதிருக்கிறாயே. கடலும் வனமும் மலையும் அவருக்கு கட்டுலாய் அல்லது தலை சாயும் மிடமாய் இருந்திருக்கிறார். பூலோகத்தை நரிக்குணமுடைய மனுஷரும் மிருக குணமுடைய மனுப்புத்திரரும் ஆண்டு கொண்டு நெடுக படுத்து கொண்டு கிடக்கிறார்கள். பூலோகத்தை சிருஷ்டித்தவருக்கு தலை சாய்க்க முதலாயிடம் இல்லை. ஆத்துமாவே, உன் இரட்சகர் தலை சாய்க்க இடமில்லாமல் திரிகையில் நீ உன் பாவ பஞ்சுமத்தையில் படுத்துக்கொண்டு சுகமாய் உன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? அவர் உன் வாசல் படியில் நின்று தட்டிக்கொண்டு நிற்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீ கதவை திறவாமல் காலம் தாமதம் செய்கிறாயே. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரனினாலும் நைந்திருக்கிறது என்கிறாரே. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறாய்? ஐயோ, அவருக்கு திறந்து சற்றே இடம் கொடுக்க மாட்டாயா? சற்றே இடம் கொடுக்க மாட்டாயா? இதோ இடம் கொடுக்குதல். ஆத்துமனேசரே, அருமை ரட்சகா, பூலோக தேவா, புண்ணிய நாதா, பாவிகளின் நேசரே, பரிசுத்த மைந்தா, பரலோகத்தில் படுத்த தலைக்கு பூலோகத்தில் இடமில்லையே. இயேசுவே வார், என் இருதயத்தில் வந்து தலை சாயும் அப்பா. நீர் என் வீட்டுக்குள் வந்து படுக்கிறது பெரிய காரியமே அன்றி நான் அதை தருகிறது பெரிய காரியம் அல்ல. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனே, என் குடிசைக்குள் வாரும். பரலோகமும் உமது பார்வைக்கு பரிசுத்தமில்லையோ? இந்த பாவ இருதயத்துக்குள் வாரும் ஆண்டவரே, இந்த குடிசைக்குள் வாரும் ஆண்டவரே. நீர் பாவ ஆத்தும கடலில் வந்து ஆண்டவரே, நீர் வந்து படுக்கும் பொழுது அது அடங்கி விடும் அப்பா. உம்முடைய பரிசுத்த சரீரத்தால் என் பாவ சரீரமும் சுத்தமாகும். வந்து தலை சாயும் தகப்பனே, வந்து தலை சாயும். உம்முடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் என் ஆத்துமா கழுவப்படட்டும். வாரும் இரட்சகா, வாரும், வந்து தலை சாயும். நீர் புகும் வீடும் சமாதானம் பெறும். வாரும் இயேசுவே, வந்து தலை சாயும். இயேசுவே, வந்து தலை சாயும். விசுவாச விண்ணப்பம். தைலமோடும் சிரசே நமஸ்காரம், தலை சாய்க்கா சிரசே நமஸ்காரம், நமஸ்காரம். பிரியமானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய சிரசு தைல அபிஷேகம் பெற்றது. ஆத்துமனேஸ்வருடைய சிரசு தலை சாய்க்க இடமில்லை. இன்றைக்கும் அவருடைய சிரசிலே நாமும் ஒரு அபிஷேகம் செய்வோம். எல்லா விதமான பாவத்தையும் போட்டு இடித்து பரிசுத்த ஆவியினால் அனல் மூட்டி கொதிக்க செய்து அதிலிருந்து ஒரு தைலம் சுரந்து அதை என் ஆத்துமனேஸ்வரிடத்திலே சமர்ப்பிப்போம். அது சந்தோஷப்படுத்தும் என் ஆத்துமனேஸ்வரை. மாத்திரமல்ல, வாரும் நேசரே எனக்குள் வந்து தங்கும் என்று சொல்லுவோம். அது கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த விசுவாசத்தோடு யாவரும் கண்களை மூடி ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியுமா நாங்கள் உண்மை மனதார துதிக்கிறோம். தேவரீர் பகல் நேரத்தில் எருசலேமிலும் இரவிலே ஒலிவ மலையில் நீர் அன்றைக்கு ஆண்டவரே தலை சாய்த்தீரப்பா. இதோ நாங்களும் இன்றைக்கு எங்களையே திறந்து தருகிறோம். எங்கள் உள்ளத்தில் வந்து தலை சாய்த்தருளும். எங்கள் உள்ளமே நீ தங்கும் இடமாய் மாறட்டும், குடிசையாய் மாறட்டும்.
நீர் வந்து தங்கினால் போதும், என் வாழ்க்கை மாறும் அப்பா, இரக்கம் செய்யும். அதே போல உம்முடைய சிரசிலே நானும் ஒரு தைலத்தை அபிஷேகம் செய்ய போகிறேன். அது உம்மை மகிமைப்படுத்தட்டும், உம்மை மேன்மைப்படுத்தட்டும். ஓ, இது இன்றைக்கு என்னையும் அவ்விதமாய் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி தாழ்த்தி தருகிறோம். இந்த தியானத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை நினைத்தருளும், வேலை பார்க்கிற பிள்ளைகளை நினைத்தருளும், தங்கள் வேலைகளுக்கு புறப்படுகிற பிள்ளைகளை நினைத்தருளும், பிரயாணப்படுகிற பிள்ளைகளை நினைத்தருளும், குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைத்தருளும், தேசத்தை நினைத்தருளும், திறப்பில் இருக்கிற ஊழியர்களை நினைத்தருளும். தேசம் உமக்கு சுபிட்சமாயிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களில் வந்து வாசம் பண்ணும், எங்களை உமக்குள் எடுத்து நிறுத்தும். எங்களை காண்கிற ஜனங்கள் உதிக்கிற ஒடியிடத்திற்கு ஓடி வரக்கூடிய அளவிற்கு பிரகாசமடைய பண்ணும். அந்த விசுவாசோட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வீக பிரசனம் தாங்கி நடத்தட்டும். இவை யாவையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய அங்கமகத்துவங்களை குறித்து தியானிக்க ஒவ்வொரு சரீரமும் எவ்வளவாய் மேன்மையுள்ளது என்பதையும், எவ்வளவாய் எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டது என்பதையும் பார்க்கிற பொழுது அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்காமல் வேறு காரியம் இல்லவே இல்லை. அவருடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து முன்னேற்ற பாதையிலே கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து இன்னொரு தியானத்தோடு சந்திக்கிறோம். God bless you.